3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினரும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். மத்திய அரசு புதிதாக நிறைவேற்றிருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் சார்பில் போராட்டம், ஆர்ப்பாட்டம் என நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் சார்பிலும் கடந்த வாரம் போராட்டமானது நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கடந்த வெள்ளிக்கிழமை அச்சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்றைய தினம் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக முடிவெடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய தினம் அதற்கான அந்த நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக பெரும்பாலான வழக்குகள் விசாரிக்கப்படாமல் தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நீதிமன்ற புறக்கணிப்பு ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் கூட சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் முன்பாக ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஜி மோகனகிருஷ்ணன், செயலாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு 3 சட்டங்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.